உலகெங்கும் உள்ள ரெட்ரோ ஆன்மீகம் நேயர்களுக்கு வணக்கம். நான் உங்க வித்யா கார்த்திக். ஒவ்வொரு மாதமும் எனக்கு யூனிக்கா, ஸ்பெசிஃபிக்கா, எக்ஸ்க்ளூசிவா மாத பலன்கள் பார்த்துட்டே வரோம் இல்லையா? அந்த வகையில் இப்போ நம்ம பார்க்கக்கூடிய மாதம் என்னவென்றால் செப்டம்பர் மாதம். செப்டம்பர் மாதம் ஒவ்வொரு ராசிக்காரருக்கும் எப்படிலாம் இருக்க போகுது, என்னவெல்லாம் பண்ண போகுதுன்னு பார்க்கறதுக்கு முன்னாடி வருகிற ஆகஸ்ட் மாதம் 28, 29 ஆகிய 2 நாட்களும் இதுவரை நான் வெளியில் சொல்லிக் கொடுக்காத பணத்தை ஈர்க்கக்கூடிய அதிரகசிய சூட்சம வகுப்பு நடைபெற காத்திருக்கிறது. எல்லாரும் போலதான் நானும் கஷ்டப்பட்டு சம்பாதிக்கிறேன். ஆனா பணம் மட்டும் ஏன் என் கையில தங்க மாட்டேங்குதுன்ற கேள்வியில் ஆரம்பிச்சு எப்படி என் கடனை அடைப்பதுன்ற மாதிரி உங்களுக்கு எழக்கூடிய ஒவ்வொரு கேள்விகளுக்கான பதிலாக ஒரு நாள் பிராக்டிகல் கிளாஸும் ஒரு நாள் தியரி கிளாஸும் 2 நாள் ஜூம் மீட்டிங் வாயிலாக நடைபெறுகிறது. உலகத்துல நீங்க எந்த மூலையில எங்க இருந்தாலும் இந்த வகுப்புல நீங்க கலந்து கொள்ளலாம். கண்டிப்பாக கலந்து கொள்ளும் அனைவருக்கும் ரெக்கார்டட் கிளாஸ் வழங்கப்படும். கீழே தெரியக்கூடிய நம்பருக்கு கான்டாக்ட் பண்ணீங்கன்னா இன்னும் நிறைய விஷயங்கள் சொல்லுவாங்க. வழக்கம் போல இந்த பணம் அன்னதானத்திற்கு கொடுக்கப்படும். அதனால மேக்சிமம் இந்த மாதிரி திரும்ப இன்னொரு தடவை நான் எடுப்பேனான்னு தெரியல. அந்த அளவுக்கு நான் படிச்ச ஒட்டுமொத்த வித்தையும் சில பேர் மட்டும் எப்படி முன்னேறாங்க, நிறைய வடக்கிந்தியர்களுடைய ட்ரிக்ஸ் ஃபாலோ பண்ணி எப்படி நம்முடைய பணத்தை நாம் தங்க வைத்துக் கொள்வது, வீட்டில் பணம் சேர்வதற்கு என்ன செய்வதுன்ற மாதிரி நிம்மதி, சந்தோஷம், மனநிறைவு ஆகிய ஒட்டுமொத்தமாக இருக்கக்கூடிய அத்தனைக்கும் மந்திரங்கள் மூலமாக, முத்திரைகள் மூலமாக சக்ராஸ் எப்படி ஆக்டிவேட் பண்றதுன்ற மாதிரி ஒட்டுமொத்தமாக கலந்த ஒரு பேக்கேஜா இந்த கிளாஸ் இருக்க போது. வகுப்பு கட்டணம் 2400 மட்டும்தான். கலந்துக்கணும்னு நினைக்கிறவங்க கீழே தெரியக்கூடிய நம்பருக்கு கான்டாக்ட் பண்ணுங்க. நான் உங்களை வகுப்புல சந்திக்க காத்திருக்கேன். இந்த மாசம் எப்படி இருக்க போகுது அப்படின்னா ஃபென்டாஸ்டிக்கா இருக்க போகுது. ஏன்னா ஒவ்வொரு கிரகமும் அந்த அளவுக்கான ஒரு தன்மையில் நிலைப்பாட்டில் இருக்கிறது. ஆரம்பிக்கும் போது மேஷ ராசியிலிருந்து இந்த தடவை சந்திரன் தன்னுடைய நகர்வை அப்படியே அழகா ஆரம்பிக்கிறாரு. முதன்மைத்துவத்துவர் இந்த பக்கம் பாத்தீங்கன்னா குரு உச்சமா இருக்காரு. ஒரு கிரகமா 2 கிரகமான்ற மாதிரி 3 சுபத்துவமான கிரகங்கள் உச்சம் பெற்று ஆட்சி பெற்று மூல திரிகோணத்தில் அமர்ந்து எக்ஸ்ட்ராடினரியான ஒரு வாய்ப்பை ஒவ்வொரு ராசிக்காரருக்கும் வழங்க காத்திருக்கு. ரொம்ப வருஷத்துக்கு எனக்கு தெரிஞ்சு ஒரு 10-12 வருஷத்துக்கு அப்புறமா இந்த மாதிரியான ஒரு அமைப்பு நிலை இந்த இடத்துல இந்த மாதம் நிகழ காத்திருக்கிறது. குரு எப்பயும் போல கடக வீட்டில் உச்சமாகி உட்கார்ந்திருக்கிறார். இந்த பக்கம் செவ்வாய் அப்படியே இருக்கிறவர் ஒரு 18ஆம் தேதிக்கு மேல குருவோட சேர்ந்து குரு மங்கள யோகத்தோடு இணைவை நிகழ்த்த போறார். ஓகே, அப்படியே ஒரு மாதிரி சனியோட பார்வையிலும் செவ்வாயோட பார்வையிலும் அப்படியே அடிபட்டு அப்படியே ஒரு மாதிரி இருந்த மிஸ்டர் சுக்ரன் 2ஆம் தேதி நைட்டே 3ஆம் தேதி வாக்குல அப்படியே போய் தன்னுடைய வீட்டில் மூல திரிகோண வீட்டில் ஆட்சி பலம் வாங்கி அப்பாடி அப்படின்ற மாதிரி அப்படி கெத்தா அசுர குரு அமர போகிறார். ஓகே, சூப்பர். இந்த பக்கம் அப்படியே ஒரு 7-8 தேதிக்கு மேல அப்படியே கேதுவோட சேர்ந்து ஒரு மாதிரி இருந்த புதன் அப்படியே தன்னுடைய வீட்டில் ஆட்சி பலம் வாங்கி அமர போகிறார். புதன் கன்னி வீட்டில் வந்து அமரக்கூடிய தன்மை. அதை தாண்டி 17ஆம் தேதி அப்படியே நகர்ந்து 18ஆம் தேதி கார்த்தால சூரியனும் சேர்ந்து அங்க புத ஆதித்ய யோகத்தோடு இயங்க போறார். கிட்டத்தட்ட சனி வக்ரமா இருக்காரு. குரு இங்கிருந்து சனிக்கு பார்வை கொடுக்க போறாரு. அதே 17ஆம் தேதி செவ்வாய் வந்து சசி மங்கள யோகம் இயங்க போது. நான் முன்கூட்டியே சொல்லியிருக்கேன், இந்த யோகம் என்பது செம்ம டிரான்ஸ்ஃபர்மேஷனா கொடுக்க போது ஒவ்வொருத்தருக்கும். ஏன்னா அந்த நேரத்துல இங்க விருச்சக வீட்டுல சந்திரன் பயணப்பட்டு கொண்டிருப்பார். அப்போ அந்த நாள்ல இருந்து செவ்வாய் சந்திர பரிவர்த்தனை வேற ரொம்ப அபரிமிதமா இந்த அமைப்பு இருக்கிறது. என்ன மேடம் என்னென்னமோ கால்குலேஷன்லாம் சொல்றீங்கன்னா, சரி வாங்க பார்க்கலாம். தன்னுடைய சுறுசுறுப்பு தனத்தில் அனைவரையும் சொக்க வைக்கும் என் மனதிற்கினிய துலாம் ராசிக்காரர்களுக்கு இந்த ஒரு மாத காலம் எப்படியெல்லாம் இருக்க போகுது, என்னவெல்லாம் பண்ண போகுதுன்னா ஆல்மோஸ்ட் அப்பா அப்படின்னு ஒரு நிம்மதி பெருமூச்சு விட்டுக்கலாம். ஏன்னா 1 2 எவ்வளோ அடிதான் வாங்குறதுன்ற மாதிரி ஒரு 3 மாசமா இந்த சுக்கிரன் கடந்து வந்த பாதை இருக்கு பாருங்க, அந்தோ பாருதான் வந்தான். எப்போ இந்த குருக்கிட்ட மாட்டினாரோ, குருக்கிட்ட மாட்டி அதுக்கப்புறம் கேது பிடியில இருந்து அதுக்கப்புறம் கொஞ்சம் வலுக்குறைவா நீச்சமாகி விடுங்கப்பா என் வீட்டுக்கு நான் போனாதான் எனக்கு நிம்மதி அப்படின்ற மாதிரி மிஸ்டர் ராசிநாதன் வந்து ஆட்சி பலம் பொருந்தி மூல திரிகோணத்தோடு அமர்ந்திருக்கக்கூடிய ஒரு அமைப்பு இந்த செப்டம்பர் மாதம் இனிதே மலர காத்திருக்கிறது. துலாம் ராசிக்காரர்களுக்கு கான்ஃபிடன்ட் பவர், வில் பவர் இன்க்ரீஸ் ஆகும். ஜெயிக்கணுன்ற வெறி அதிகமாகும். எதை பண்ணா பித்தம் தெளிவுன்ற மாதிரி எதையாவது பண்ணி வாழ்க்கையில உயரணுன்ற எண்ணம் அதிகரிக்கும். எல்லாம் முயற்சி பண்றேன், ஆனா எனக்கு நடக்கவே மாட்டேங்குது. ஏன்றத கேள்விக்கான விடை கிடைக்கக்கூடிய மாதமாக இந்த செப்டம்பர் மாதம் இனிதே மலர காத்திருக்கிறது அப்படின்னு தான் எனக்கு தெரிஞ்சு ஒற்றை வரியில நான் இந்த துளாராசிக்கு இந்த மாசம் ராசி பலன் சொல்லணும்னு நினைக்கிறேன். அந்த அளவுக்கு சூப்பரா இருக்கு. வேலையில வேகம் எடுக்கும். ராசிநாதன் ராசிக்குள் அமர்ந்து தலைக்கு மேல ராசிநாதனுடைய அமைப்பு என்ன கேட்டா கோயந்திரம் ஏறி இருக்கிறார் அப்படி சொல்லுவேன். 2ஆம் இடத்துக்கு குரு பார்வை, 3ஆம் வீட்டு அதிபதி 2ஆம் இடத்தை பார்த்துட்டு இருக்காரு. 4ஆம் இடத்துக்கு குரு பார்வை, 5ஆம் இடத்துக்கு சூரியனுடைய பார்வை, 6ஆம் இடத்திற்கு குரு பார்வை. அங்க சனி கொஞ்சம் வக்கரமான கதியில் இருக்கக்கூடிய அமைப்பு. 7ஆம் வீட்டு அதிபதி குருவோட சேர்ந்து இயங்கிட்டு இருக்காரு. 7ஆம் வீட்டுக்கு நம்ம ராசிநாதன் பார்வை கொடுக்குறாரு. ராசிநாதனுக்கு 7ஆம் வீட்டு அதிபதி பார்வை கொடுக்குறாரு.
2க்கும் 7க்கும் உடையப்பட்ட செவ்வாய் பார்வை எப்படி எல்லாம் இருக்கு தெரியுமா? சூப்பரா இருக்கு இந்த தடவை துலாம் ராசிக்காரர்களுக்கு. ரொம்ப நாள் பட்ட கஷ்டத்திலிருந்து விமோச்சனம் கிடைக்க போகுது. குடும்பத்துல நல்ல காரியம் நடப்பதற்கான வாய்ப்புகள் அமோகமா இருக்கு. கண்டிப்பாக இடம் மாற்றம் 100 விழுக்காடு உண்டு, எழுதி வச்சுக்கோ. துளாராசி சேர்ந்தவங்க அட்லீஸ்ட் ஒரு ரூமாவது மாறுவீங்க, ஒரு இடமாவது மாறுவீங்க. படிக்கிற பிள்ளையர் தான் ஃபர்ஸ்ட் பெஞ்சில் இருந்தால் தேர்ட் பெஞ்சில் உட்கார வைப்பாங்க, தேர்ட் பெஞ்சில் இருந்தால் ஃபர்ஸ்ட் பெஞ்சில் உட்கார வைப்பாங்க. இடமாற்றம், வேலை மாற்றம், மனமாற்றம் 3மே இந்த தடவை நிகழக்கூடிய மாதமாக துளாராசிக்காரர்களுக்கு நிகழ காத்திருக்கிறது. துளாராசியை பொறுத்த வரைக்கும் இது வரைக்கும் இல்லாத அளவுக்கு எதிர்பார்த்த கனவுகள் பலித்தமாகக்கூடிய காரிய வெற்றி கிடைக்கக்கூடிய மாதம். இந்த 5ஆம் இடத்துல சனி வக்கரமாய் ஒரு மாதிரி இருக்கிறது குடும்பத்துல ஒரு சின்ன சின்ன சஞ்சரவங்களையும் சின்ன சின்ன சச்சரவுகளையும் உருவாக்கி கொடுக்கும். ஆனா குரு பார்வைக்கால பெருசா நெகட்டிவா வரப்போறது இல்லை. பட் ஸ்டில் ஏதோ ஒரு குடும்ப ரீதியாக எண்ணங்கள் ரீதியாக ஒரு சின்ன சின்ன விளைவுகளை அது ஏற்படுத்தும். ஏன்னா அது 6ஆம் இடத்துல இருந்தால் நான் 5 தான் வச்சு பார்ப்பேன். எனக்கு வக்கரமாகும்போது அது கீழே நோக்கி வரும்போது ராகுவோட சேர்ந்து நிறையா பேருக்கு ரொம்ப நாளாக இழுத்துட்டு இருந்த சொத்து பிரச்சனை தீரும். 5ஆம் இடம்ன்றது பரம்பரை சொத்து, உடைய குலதெய்வம், உடைய அனுகிரகம், சொத்து கிடைப்பதற்கான வாய்ப்பு, சொத்துல ஏதாவது ஒரு இது பண்ணுறதுக்கான வாய்ப்பெல்லாம் துளாராசிக்காரர்களுக்கு இருக்கு. கட்டாமல் இருக்கிற வீட்டை கட்டி முடிப்பீங்க, இல்லை ஏதோ ஒரு இடத்த வாங்குவீங்க. இடத்த வாங்கி அதுக்கு ஏதாவது ஒரு தளம் போடுறது, அதுக்கு ஏதாவது கட்டுறதுன்ற மாதிரி நீங்கள் போய் உங்கள் தலைமையில் சில நிகழ்வுகள் இந்த மாதம் நிகழ ஆரம்பிக்கும். யாருக்கு? துலாம் ராசிக்காரர். நிறைய பேருக்கு ரொம்ப நாளாக வீடு வாங்கணும் கனவு இருக்கு, ஆனால் காசை இல்லைன்னா இந்த தடவை இடம் வாங்கி போடுவீங்க. இடத்துல இருந்த பிரச்சனை, பட்டா பிரச்சனை, அந்த பிரச்சனை, இந்த பிரச்சனை எல்லாம் சரியாகும். 12ஆம் வீட்டு அதிபதியும் ஆட்சி வாங்கியிருக்காரு. அப்போ கண்டிப்பாக ஏதோ ஒரு விரயத்தின் மூலமாக ஒரு நல்லவை நடக்கும். ரைட்? அப்போ ஏதாவது ஒரு விரயம் நடக்கணும். தூக்கத்தை விரயம் பண்ண போகிறீங்களா, இல்லை இன்வெஸ்ட்மெண்ட்டுக்காக சில விரயம் பண்ண போகிறீங்களான்றது உங்கள் வயதுக்கு தெரிந்து அது தீர்மானம் செய்யப்படுது. டிபெண்ட்ஸ் அப்போ உங்களுடைய நேட்டரல் ஹாரோஸ்கோப்போ அதுக்கு ஆன்சர் சொல்ல போகுது. துளாராசியை பொறுத்த வரைக்கும் இந்த தடவை தொட்டதெல்லாம் வெற்றி, தொட நினைப்பதெல்லாம் வெற்றி. ரொம்ப நாளாக வராமல் பணம்லாம் இந்த தடவை வரத்துக்கான வாய்ப்புகள் உண்டு. புது வேலை, புது ஆப்பர்ச்சுனிட்டிக்கு நீங்கள் இடம்பெயர்வீங்க. நிறைய நாள் இருந்த மனக்கசப்புலேருந்து வெளியில் வந்துடுவீங்க. துவண்டு போயிருந்தால் உங்களுடைய எதிர்காலம் அப்படியே தூக்கி நிறுத்தப்படும். இந்த தடவை எனக்குன்னு ஒரு இது பழக்காதா, எனக்குன்னு ஒரு வேலை கிடைக்காதான்னு தவிர்த்து அனைவருக்கும் இந்த மாதம் வேலைக்கான வாய்ப்புகள் கிடைக்கும். நிறைய படிக்கணுன்ற எண்ணம் அதிகரிக்கும். படிப்புக்காக நைட்டெல்லாம் கண் முழிச்சு படிக்கிறதுக்கான வாய்ப்பு. போட்டித் தேர்வு எழுதக்கூடிய துளாராசிக்காரர்களுக்கு அதில் வெற்றி கிடைக்கும். யாரெல்லாம் வாயால் பிழைக்கக்கூடிய தொழில் செய்து கொண்டிருக்கீங்களோ, யாரெல்லாம் ரியல் எஸ்டேட் பண்ணுறீங்களோ, யாரெல்லாம் சினிமா ஃபீல்டில் இருக்கீங்களோ, யாரெல்லாம் கேமரா ஃபீல்டில் இருக்கீங்களோ, யாரெல்லாம் நிதி சார்ந்த வேலை பண்ணக்கூடிய பேங்கிங் செக்டாரில் இருக்கீங்களோ, இல்லை உங்களோட கம்பெனியில் ஏதாவது அது அக்கௌண்ட்ஸ் ஆடிட்டிங் ஃபீல்டில் நீங்கள் வேலை பார்க்குறீங்களா, அத்தனை துளாராசிக்காரர்களுக்கும் எக்ஸ்ட்ராடினரியாக டைம் பீரியட் இந்த மாதம் காத்திருக்கு. வாங்க நினச்ச ஒரு பொருளை வாங்குவீங்க. நிறைய கிஃப்ட்டு கிடைக்கும் துளாராசிக்காரர்களுக்கு. கண்டிப்பாக வாட்ச் வாங்குவீங்க. வாட்சில் யாராவது உங்களுக்கு கொடுப்பாங்க. கொடுத்தாங்கன்னா எனக்கு கமெண்ட்டில் சொல்லுங்கள். நிறைய பேர் ஒன்றா வாட்ச் கொடுப்பாங்க. இல்லை வாட்ச் வாங்குறதுக்கான நேரம் செப்டம்பர் மாதம், எனக்கு தெரியும் ஆகஸ்ட் 25, 26க்கு மேலே இருக்குது. செப்டம்பர் வரைக்குமே அது நீடிக்கும். செப்டம்பர் மாதம் அதுக்கான வாய்ப்புகள் கிடைக்கும். நிறைய துளாராசிகளுக்கு ராசிநாதன் வலுக்கறனால நிறைய கான்ஃபிடென்ட் பவர் அதிகரிக்கும். என்னத்தை ஏதோ போகுதுன்ற அமைப்பெல்லாம் மாறி எப்படி போகணுன்றதை தீர்மானிக்கக்கூடிய அத்தாரிட்டியை உங்ககிட்ட பிரபஞ்சம் கொடுக்க போகுது. உங்கள் வாழ்க்கைக்கு நீங்கள் தான் ராஜான்றதை முடிவு பண்ணிட்டு சில விஷயத்த பிளான் போட்டு பக்காவாக பண்ண போகிறீங்க. புதன் எப்பயுமே வலுக்கும் போது பிளானிங் பக்காவாக இருக்கும். கம்யூனிகேஷன் சூப்பராக இருக்கும். எந்த இடத்துல தப்பு பண்ணுறோன்ற தெரிஞ்சு கிளாரிட்டியோட சில விஷயத்தை மேற்கொள்வீங்க. அது உங்களுக்கு சக்ஸஸை கொடுக்கும். துளாராசியை பொறுத்த வரைக்கும் இந்த தடவை நீங்கள் உங்களுடைய சுறுசுறுப்புத்தனம் அடுத்தவரை வியக்க வைக்கும். அதே சமயம் கொஞ்சம் சோம்பேறித்தனமும் எட்டி பார்க்கும். கொஞ்சம் டயர்டு, இந்த பாடி அலுப்பு, உடல் அலுப்பு தான், உடல் அசதி தான் எனக்கு தெரிஞ்சு துலாமுக்கு ஏன்னே தெரியல ஒரு மாதிரி போட்டு அழுத்துதேன்ற மாதிரி இருக்கும். நிறைய பேர் கண்ணு முழிச்சு இந்த தடவை பிள்ளைங்க படித்து அதன் மூலமாக ஜெயிக்கிறதுக்கான வாய்ப்பெல்லாம் இருக்குது. ஸோ கூட்டி கழித்து பார்த்தா துயரங்கள் நீங்கக்கூடிய, நிறைய தொடர்புகள் கிடைக்கக்கூடிய, புது புது முன்னேற்றங்கள் எட்டி பார்க்கக்கூடிய, பிஸ்னஸ் டெவலப்மெண்ட் ஆகக்கூடிய, பழையன கழுதலும் புதியன போதலும்ன்ற வாக்குப்படி நிறைய விஷயங்கள் புதுசாக வரக்கூடிய, உங்களை நீங்களே செல்ஃப் அனலைஸ்மெண்ட் பண்ணிக்கக்கூடிய, சாதனை புரியக்கூடிய, வேலையில் ஒரு மாற்றம் நிகழக்கூடிய, இடமாற்றம் மலரக்கூடிய மாதமாக துலாம் ராசிக்காரர்களுக்கு இந்த செப்டம்பர் மாதம் இனிதே மலர காத்திருக்கிறது. ஹெல்த்து மட்டும் ரொம்ப பார்த்துக்கணும். கண்ணு பிரச்சனை, கண்ணாடி உடையிறது, கண்ணு சம்மந்தப்பட்ட ப்ராப்ளம் வர்றதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. அதே மாதிரி வயிறு கொஞ்சம் லூஸ் மோஷன் ஆகிறது, இந்த தடவை கொஞ்சம் ஹீட் அதிகமாக ப்ரொடியூஸ் ஆகும். அதனால் அதை கொஞ்சம் கவனமாக பார்த்துக்கணும்.
இதை மட்டும் கொஞ்சம் பார்த்துக்கிட்டிங்கன்னா இப்போ 12ஆம் இடத்துல புதன் வலுத்திருப்பது நல்லது விஷயம் தான். ஏதாவது யோசிச்சுக்கிட்டே இருக்கிற மாதிரியான சூழல் உருவாகும். இப்படியே உட்காந்துருப்போம், கனவுல எங்கேயாவது போயிடுவோம் அப்படின்ட்டு அப்புறம் கூப்பிட்டு வரணும். இதெல்லாம் இந்த தடவை ஏதாவது ஒரு கற்பனையிலே இருக்கும். கற்பனை விட்டு நிஜத்துக்கு வந்துட்டீங்கனாலே போதும். துளாராசிக்காரர்களுக்கு துன்பங்களிலிருந்து ஒரு மிகப்பெரிய விடுதலை கிடைக்கிறதுக்கான வாய்ப்பு. நிறைய பேருக்கு பேங்க் லோன் மூலமாக சில நல்லவை நடக்கும். நீங்க துளாராசி இருக்கீங்கன்னா உங்க அப்பாவுக்கு சில நன்மைகள் நடக்கும். நீங்க துளாராசிக்கார அப்பாவா இருந்தீங்கன்னா உங்க பிள்ளைங்கள் மூலமா உங்களுக்கு ஒரு நல்லவை நடக்கும். நிறைய துளாராசிக்காரர்களுக்கு இந்த மாசம் குடும்பத்தோடு இருக்கிறதுக்கான வாய்ப்புகள் கிடைக்கும். சில பேருக்கு உங்களுடைய நேட்டல் ஹாரோஸ்கோப் சூரியனுடைய பொசிஷன் விளிம்புலையோ பரிவர்த்தனையா இருக்குன்னா இந்த தடவை அப்பாவை பிரிஞ்சு அம்மாவை பிரிஞ்சு இருக்கிறதுக்கான வாய்ப்புகள்லாம் இருக்கும். நிறைய துளாராசிக்காரர்களுக்கு இந்த தடவை வேலை நிமித்தமாக வேற இடம் மாற்றம் இருக்கும். நிறைய பேருக்கு தாத்தா பாட்டி கேது ராகு கேதுடைய பொசிஷனாக இருக்கும். தாத்தா பாட்டியோட அனுகிரகம் நல்லா இருக்கு. செப்டம்பர் மாதம் துளாராசிக்காரர்களுக்கு சொல்லி சொல்லி நீங்கள் கில்லி மாதிரி அடிப்பீங்க. இது வரைக்கும் இல்லாத அளவுக்கு பிளான் போட்டு பக்காவாக ஒர்க் அவுட் பண்ணுவீங்க. நிறைய அடுத்தடுத்த வாழ்வியலுக்கு கட்டத்தை நோக்கி நகரணுன்ற எண்ணங்கள் மேலும் எடுத்த காரியத்தில் வெற்றி கிடைக்கும். தேவையில்லாத அடுத்தவங்க விஷயத்தில் தலையிடாம மட்டும் இருங்க. யார் எப்படி போனால் நம்மளுக்கு 1008 ஜோலி இருக்குது. அதை மட்டும் பார்த்துட்டு இருங்க. அடுத்தவனுக்கு அட்வைஸ் பண்ணுறதை நிப்பாட்டிடுங்க. ஏன்னா 2ஆம் வீட்டில் இருக்க குரு வந்து உன்னை ரொம்ப நல்லவனாக காட்டுன்றதுக்காண்டி அடுத்தவனுக்கு அட்வைஸ் பண்ண வச்சு நீங்கள் மாட்டிப்பீங்க. அதில் மட்டும் கவனம். மற்றபடி எல்லாம் ஓகே. இன்னொன்று சொல்கிறேன், துளாராசிக்கு இந்த சூரியன் சந்திரனா நல்லது பண்ண மாட்டாங்க. புதன் சனி ராசியில் அதெல்லாம் ஸ்ட்ராங்காக இருக்காங்க. கவலைப்படாமல் போய் எட்டிப்பார். எடுத்து வைக்கிற ஒவ்வொரு முயற்சியும் விஸ்வரூப வெற்றியை கொடுக்க போகுது. யாருக்கு? துளாராசிக்காரர்களுக்கு. ஓகே. படிக்கிற பிள்ளைங்க எப்படி பண்ணுவாங்க? 2ஆம் இடத்து குரு பார்வை இருக்கும்போது படிக்கிற பிள்ளைங்களுக்கு என்ன கவலை? நல்லா படிக்கும். ஆனால் கூடவே சேர்ந்து இந்த 2ஆம் வீட்டு அதிபதியோடு இருக்காருன்ற போது இன்னும் கொஞ்சம் வேகம் எடுக்கும் இந்த மாதம். ஆஃப்டர் 17, 18 தேதிக்கு அப்புறம்லாம் கண்டிப்பாக ஜெயிக்கணுன்ற எண்ணம் மேலோங்கி அதற்கு சில வேலைகள்லாம் பார்ப்பீங்க. புது புது குருமார்கள் கிடைப்பாங்க. அதன் மூலமாக வாழ்க்கையை செழுமையாக்கி குருமார்களுடைய அட்வைஸ் கிடைக்கும். அதன் மூலமாக சில விஷயத்தை வந்து ஹேண்டில் பண்ண கற்றுப்பீங்க துளாராசிக்காரங்க. படிக்கிற பிள்ளைங்களுக்கு நல்ல டீச்சரோட அட்வைஸ் இதெல்லாம் இந்த தடவை கிடைக்கும். ரொம்ப நம்புறாங்க, நம்பிக்கைக்கு பாத்திரமா இருக்கணுன்ற மாதிரி பிள்ளைகளும் அப்படி நடக்கும். ஏன்னா அந்த குரு சிஷ்ய அமைப்பு எல்லாமே இந்த தடவை இயங்க போகுது. ரொம்ப சூப்பராக இருக்குது படிக்கிற பிள்ளைங்களுக்கு. 20 வயதுலேருந்து 40 இருக்கக்கூடிய துளாராசிக்காரர்களுக்கு இந்த தடவை ஒரு மிகப்பெரிய சோகத்திலேருந்து விடுதலை கிடைக்கும். காதல் கைகூடும். ரொம்ப நாளாக வராத பண வரவு வரும். பண ரீதியாக இருந்த தடைகள் நிமித்தகும். பண ரீதியாக மன ரீதியாக ஒரு மாதிரி குழப்பங்களையும் சஞ்சலங்களையும் இருந்த அமைப்பு மாறும். நிறைய பேர் உங்களை தேடி வந்து பேசுவாங்க. நீங்கள் நிறைய பேர் தேடி போய் பேசுறதுக்கான சூழல் அமையும். கொஞ்சம் கவனமாக ஹேண்டில் பண்ணணும். பெண்கள் விஷயத்தில் மட்டும் கொஞ்சம் கவனமாக இருக்கணும். மற்றபடி எல்லாமே சரியா இருக்க போது யாருக்கு? துளாராசிக்காரர்களுக்கு. கண்டிப்பாக வீட்டில் திருமணத்திற்கான வாய்ப்புகள் 100 விழுக்காடு உண்டு. 40 60 இருக்கக்கூடிய துளாராசிக்காரர்களுக்கு கண்டிப்பாக உங்கள் வீட்டில் பிள்ளைங்க இருக்காங்கன்னா அவங்களுக்கான திருமணம் இல்லை பிள்ளைகளுடைய திருமண வாழ்க்கை குறித்த கவலைகள் ஏதோ ஒன்று எட்டி பார்க்கலாம். அது உங்களுடைய சுயஜாதகம் எப்படி சொல்லுதுன்றதை பொறுத்து இருக்குது. கல்யாணம் ஆகாமல் புள்ள இருக்குன்னா இந்த மாதம் கல்யாணம் பண்ணுறதுக்கான யோசனை பார்ப்பீங்க. இல்லை உங்களுக்கு 60ஆம் கல்யாணம் மாதிரி நடக்கிற விஷயம்லாம் இந்த தடவை துளாராசிக்கு நடக்கும். துளாராசியை பொறுத்த வரைக்கும் இந்த தடவை நிறைய நம்பிக்கை விதை மனசுக்குள்ளே வரும். ஆரோக்கியத்தில் இருந்த பிரச்சனைலாம் சரியாக போகும். இந்த முட்டு வலி, கணுக்கால் வலி, ஜாயின்ட் பெயின், கால் பாத வலி இதெல்லாம் இருந்ததெல்லாம் சரியாக போயிடும். ஹெல்த் மேலே ரொம்ப அக்கறை எடுத்துப்பீங்க. ஏன்னா குருவும் செவ்வாயும் சேர்ந்து ஒரு இடத்துல இருந்து குரு பார்க்க போறாரு. செவ்வாய் வீட்டுக்கு குருவோட பார்வை இருக்கு. ஸோ இதெல்லாம் பார்க்கும்போது குடும்ப ரீதியாக இருந்த பிரச்சனைலாம் மாறி ஒன்றிணைவதற்கான வாய்ப்புகள் உண்டு. நிறைய பேருக்கு இடம் வாங்குறதுக்கான வாய்ப்பு இருக்கு. எங்கேயாவது டிராவல் பண்ணுறதுக்கான வாய்ப்பு இருக்கு. இடமாற்றம் 100 விழுக்காடு உண்டு. ஏதாவது முருகன் கோயிலுக்கு போகிறது, முருகன் பிரசாதம் உங்ககிட்ட வருது, முருகன் சம்மந்தப்பட்ட ஏதோ ஒரு இதோட கனெக்ட் ஆகிறதுல இந்த துளாராசிக்காரர்களுக்கு செப்டம்பர் மாதம் நிகழும். நிறைய பேருக்கு முன்னிலைப்படுத்தப்படுகிறது. நிறைய தலைமைத்துவம் உங்களை தேடி வரும். நிர்வாகத்திறன் அதிகரிக்கும். இது வரைக்கும் இல்லாத அளவுக்கு ஒரு கிளாரிட்டியாக எதை எங்கே பிடிக்கணும்னு பிடிச்சி சில விஷயத்தை கண்ட்ரோல் பண்ணுவீங்க. இந்த பட்ஜெட் ஏன் இப்படி ஆகுது, ஏன் அவ்வளோ செலவாகுது, அப்படி இப்படின்னு போட்டு அனலைஸ் பண்ணி இந்த மாதம் குடும்பத்தை சரி செய்வதற்கான அத்துணை முகாந்திரையும் மேற்கொள்வீங்க. துளாராசிக்காரங்க சூப்பராக இருக்கு. ஆரோக்கியத்தில் இந்த இடத்துல மட்டும் கவனம். சில பேருக்கு அந்த ஹீட்டு செவ்வாயுடைய அமைப்பினால கொஞ்சம் உடல் வலி, பாடி பெயின், அசதிகள் இது மட்டும் எட்டி பார்க்கலாம். கொஞ்சம் நல்ல ஃபுட்டு, சத்தான ஃபுட்டாக எடுத்துக்கிட்டிங்கன்னா போதும். கொஞ்சம் கால்சியம் கம்மி வர்றதுக்கான வாய்ப்புகள் உண்டு. அப்போ சம்டைம்ஸ் பல்லு வலியிலே முதுகு வலி, எலும்பு தண்டு, மொட்டி வலி வர்றதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. அதனால் கொஞ்சம் கவனமாக பார்த்துக்கிட்டிங்கன்னா போதும். மற்றபடி எல்லாம் ஓகே தான், எதுவும் நெகட்டிவாக இல்லை. இந்த தடவை என்ன பார்ப்பீங்க அப்படின்னா, நிறைய துளாராசிக்காரர்கள் இந்த தடவை படகு பார்ப்பீங்க. பார்த்தீங்கன்னா சொல்லுங்கள், படகா? ஆமாம், நிறைய படகு இல்லாட்டி கப்பல் பார்ப்பீங்க. பெரிய க்ரூஸ் பார்க்குறது, ஏதோ ஒரு இடத்துல போய் பார்க்குறதுல கப்பலில் பயணப்படுறது,
இல்லை ஆயில் கிணறு, டேங்க்கு, சம்திங் லைக் தட் கப்பலோடு இருக்கக்கூடிய விஷயங்கள்லாம் அதோட கண்ணில் படும். மிகப்பெரிய பிரம்மாண்டமான வளர்ச்சி உங்களை நோக்கி வரப்போகுதுன்னு சொல்லக்கூடிய சமிக்கை எல்லாத்துல இந்த கப்பல் பார்த்தல்ன்ற நிகழ்வு இருக்குது. நீங்கள் படகு பார்க்குறீங்கன்னா ரொம்ப தத்தளிக்காதீங்க, நான் இருக்கே உன்னை கொண்டு போய் கரை சேர்க்கறதுக்குன்னு சொல்லக்கூடிய சமிக்கைகளாகத்தான் இருக்குது. நிறைய பேருக்கு வச்ச நகையை மீட்டெடுப்பீங்க. ஏதோ ஒரு பேங்க் லோன் மூலமாக பணம் வந்து அதன் மூலமாக ஒரு வியாபாரம் தொடங்குவதற்கான வாய்ப்புகள் 100 விழுக்காடு இருக்குது. தடைப்பட்ட காரியமெல்லாம் நிவர்த்தி, கவலையே பட வேண்டாம். என்ன தெய்வத்தை வழிபாடு பண்ணணும்? துளாராசிக்காரர்கள் எனக்கு தெரிந்து இந்த தடவை முருகப்பெருமான் வழிபாடு மிகச்சரியான முறையில் உங்களை முன்னுக்கு கொண்டு வரும். அதே மாதிரி சந்தோஷி மாதா வழிபாடு. சந்தோஷி மாதா யார் நெட்டில் போட்டு பார்த்தீங்கன்னா தெரியும், அம்பாள். சந்தோஷி மாதா வழிபாடு பண்ண 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 துளாராசிக்காரர்களுக்கு இந்த மாதம் நிறைய சந்தோஷங்கள் உங்களை தேடி வரக்கூடிய வாய்ப்புகளை தரக்கூடிய மாதமாக இந்த செப்டம்பர் மாதம் இனிதே மலர காத்திருக்கிறது.